என் வீடு சுடுகாட்டாகிட்டானே. நல்ல கதையை காணுவானா? பேரும் புகழுமா இருந்த என் வீடு இன்னைக்கு வந்து சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். தீர்ப்பு இல்லாம இது மாதிரி ஆயிடுச்சு. என் மனசு மன உளைச்சலே நாங்க செத்துன்னு கிடக்குறோமே. அது எப்ப அந்த திருவள்ளுவர்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்களா அன்னிலிருந்தே மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாருப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படியே இது பண்ணி காலையில இது மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றதுன்னு கொண்டு போயிருப்பா. என் வீடு சுடுகாடாகிட்டாடி. நல்ல கதை காணவானா? நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். தீர்ப்பு இல்லாம இது மாதிரி ஆயிடுச்சு. என் மனசு மன உளைச்சலே நாங்க செத்துன்னு கிடக்குறோமே. எங்களுக்கு எதுவும் தீர்ப்பு கிடைக்காதா? ஒன்னு நான் எழுந்து நிக்கணும் பண்ணானு. ஐயா எவ்வளவு எனக்கு நெஞ்சு வலிக்குது. என்னால முடியுமா? என் வீடு சுடுகாட்டாகிட்டானே. நல்ல கதையை காணுவானா? பேரும் புகழுமா இருந்த என் வீடு இன்னைக்கு வந்து சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.